السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وما يذكر إلا أولو الألباب. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. أدبوا أولادكم على ثلاث خصال: حب نبيكم وحب أهل بيته وقراءة القرآن أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மேலான பெரியோர்களே, அஹ்மதுல் முஸ்தபா முஹம்மதுல் முஸ்தபா கண்மணி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணி மிகுந்த உம்மத்தார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த ஜும்மா பெருநாளிலே துல்காதா மாதத்தினுடைய இந்த 2ஆம் வார ஜும்மா பெருநாளில் நாம் நிறைவேற்றுகிற வணக்க வழிபாடுகள், நல்ல அமல்கள், நற்பணிகள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து புரிந்து கொள்வானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தினரும் பெற்றோர் உற்றார் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஹமுர் ராஹிமீன் நரக விடுதலை அளித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் உயர்ந்த சுவனபதியை தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு நற்சுகத்தோடு ஈமான் தக்குவாவோடு இஹ்லாஸோடு வாழ்ந்து இவ்வுலகிலிருந்து நாம் விடைபெறுகிற போது நல்லவர்களாக, பரிசுத்த மூமின்களாக அல்லாஹுவை சென்று அடைகிற அரும்பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நல்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, கோடை காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கோடை விடுமுறையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்தை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவசியமான அவசரமான நற்காரியங்களிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். காலத்தின் அருமையை நாம் கருதி வாழ வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். முக்கியமாக நம்முடைய பிள்ளைகள், அவர்களுக்கு நிறைய அவகாசங்கள் இருக்கிறது, நேரங்கள் இருக்கின்றன. இந்த அவகாசங்களின் நேரங்களை நல்ல முறையிலே அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள நாம் கவனம் எடுக்க வேண்டும். ஆங்காங்கே சம்மர் கிளாஸ் நடைபெற்றவாறு இருக்கிறது பல ஊர்களிலே. +2 பரீட்சை அந்த தேர்வுகளும் வெளியாகியிருக்கின்றன. நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேர் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள், தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இந்த காலகட்டத்திலே நாம் நினைவு கூற வேண்டிய விஷயங்கள். ஸ்கூல் விடுமுறையிலே ஸ்கூல் கல்வியை கற்றிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், காலேஜ் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இந்த விடுமுறையில மார்க்க கல்வியின் பக்கம் அவர்கள் கவனம் செலுத்தினால் கிடைத்த அந்த அவகாசங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். வல்ல அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுவது போன்று, தான் நாடியவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்க கல்வி வழங்குகிறான், ஹிக்மத்தை வழங்குகிறான். யார் அந்த மார்க்க கல்வி வழங்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய நன்மை, கைர கசீர் வழங்கப்பட்டவர்கள், பாக்கியசாலிகள். இந்த விஷயத்தை சாதாரண மக்கள் விளங்க மாட்டார்கள். வமா எத்தக்கரு இல்லா உலுல் அல்பாப்.
அறிவுடையோர், சிந்தனை உடையவர் தான் இந்த விஷயத்தை, இந்த உண்மையை புரிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக அந்த மார்க்க கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய பிள்ளைகள் கொஞ்சம் அந்த மன அழுத்தங்கள், பாரங்கள் இருந்து விடுபட்டிருக்கிறார்கள். ஸ்கூலுக்கு சென்று வருகிற காலகட்டத்திலே, காலேஜுக்கு சென்று வருகிற காலகட்டத்திலே ஒரு மன அழுத்தங்கள், ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருக்கிறது. தினசரி ஸ்கூலுக்கு நாம் செல்லுகிற போது ஆசிரியர்கள் அவர்களுக்கு தர்பியத்து செய்த வாரம் இருக்கிறார்கள். அவருடைய கேள்விகளுக்கு நல்ல முறையில் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது, தொடர்ந்து படிக்க வேண்டியிருக்கிறது, குறிப்பிட்ட நேரத்தில் எழ வேண்டியிருக்கிறது, பள்ளிக்கூடம் சென்று அடைய வேண்டியிருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட அந்த மன அழுத்தங்களோடு, பாரங்களோடு நம்முடைய பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அருமை சகோதரர்களே, இப்போது அவர்களுக்கு அவகாசம் கிடைக்கிறது, விடுமுறை காலம். இந்த விடுமுறை காலத்தில் அவர்களுடைய பாரங்கள் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, மன அழுத்தங்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அருமை சகோதரர்களே, ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் அவர்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டார்கள் என்றால் எதிர்காலத்தில் அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்குமா இல்லையா? இதன் காரணமாகத்தான் ஆங்காங்கே கோடைக்கால அந்த சம்மர் கிளாஸ் நடைபெற்றவாறு இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகிர்ந்தார்கள், அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாஸி ஹிசால். உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு 3 வகையான பண்புகளை கற்றுக் கொடுங்கள், கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பியுங்கள். நம்பர் 1, ஹுப்ப நபியிக்கும், நபியை அவர்கள் விருப்பப்பட்டு வாழ வேண்டும். வாஹிலி பைத்தி, அவருடைய குடும்பத்தினரை நேசித்து வாழ வேண்டும். மற்றும் கிராத்தில் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை கற்று வாழ வேண்டும். இந்த 3 குணாதிசயங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமாக நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நவின்றிருக்கிறார். நபிநேசம் மிக முக்கியம். அது இருந்து விட்டால் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் வழிதவறி செல்ல மாட்டார்கள், எதிலையும் தங்களுடைய மோகத்தை காண்பிக்க மாட்டார்கள். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் தடுமாறுகிறார்கள், தவிக்கிறார்கள். மார்க்க கல்வி இல்லாத காரணத்தினாலே யார் யாரையோ நேசிக்கிறார்கள், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும். ஆனால் நபியினுடைய நேசம் அவருடைய உள்ளத்திலே பதிந்து விட்டால், அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, அவருடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பான முறையிலே அமையும். யாரை நேசிக்க வேண்டுமோ, யாரை பிரியப்பட வேண்டுமோ, யார் மீது பற்றுதல் கொள்ள வேண்டுமோ அவர்கள் மீதான நாம் பற்றுதல் கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அன்றே சொல்லி வைத்தார்கள், ஹுப்ப நபியுக்குமே நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி வைத்தார்கள். அதே போன்று அவருடைய குடும்பத்தினர், சத்திய சஹாபிகள், அவருடைய குடும்பத்தினர் இருக்கக்கூடிய அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஹசன் ஹுசைனா ரலியல்லாஹு அன்ஹுமா, அதே போன்று அவர்களுடைய பிராட்டியார்கள், இவருடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் நம்முடைய ஆண் மக்கள், பெண் மக்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை மிகவும் ஒழுக்கமான முறையிலே, பரிசுத்தமான முறையிலே அமையும். அப்படியானால் வரலாறுகளையும் வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த கோடை காலகட்டத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சில வரலாற்று நூல்களை, இஸ்லாமிய வரலாற்று நூல்களை நாம் வாங்கி கொடுத்தோம் என்றால், நல்லோர்கள், முன்னோர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொண்டார்களோ அதே போன்று சீரமைத்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு உண்டாகும் என்கிற அடிப்படையில் தான் இதையும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு வலியுறுத்தியவாறு இருக்கிறார்கள். கிராத்தில் குர்ஆனி, குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும். காரணம், நல்ல முறையில நம்முடைய பிள்ளைகள் குர்ஆன் ஓத கற்றுக்கொண்டார்கள் என்றால் அதன் மீது அவர்களுக்கு அளப்பெரிய பாசம் உண்டாகிவிட்டால் ஒருபோதும் வழி தவறி செல்லவே மாட்டார்கள். அவருடைய வாழ்க்கை நேரான பாதையிலே சென்று கொண்டிருக்கும். மக்தம் மதரசாக்களை நாம் சாதாரணமாக கருதிவிடலாகாது. காரணம், மக்தம் மதரசாக்களில் வைத்துத்தான் முன்னோர்கள் மிகப்பெரிய அறிவு ஜீவிகள் எல்லாம் உருவாயிருக்கிறார்கள், ஆளுமைகள் எல்லாம் உண்டாயிருக்கிறார்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள் எல்லாம் உண்டாயிருக்கிறார்கள், பேரறிஞர்கள் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்தப் பாடசாலையிலே வைத்து. வரலாற்று ஏடுகளை புரட்டி பார்த்தால் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, பிள்ளைகள் காலையிலே மாலையிலே ஓத வரும்போது நாம் அதை சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. அங்குதான் அவர்களுக்கு கல்வி போதிக்கப்படுகிறது மட்டுமல்ல, அவர்களுக்கு நல்லொழுக்கம்
கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பெற்றோரை எப்படி மதிக்க வேண்டும், குடும்பத்தினரிடத்தில் எப்படி அனுசரித்து வாழ வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும், பொறுமை வேண்டும், வாழ்க்கையில வளம் பெற வேண்டும், முன்னேற வேண்டும் போன்ற பல்வேறுபட்ட வாழ்வியல் கல்வி இந்த பக்த பாடசாலைகள் மூலமாக கிடைக்க பெறுகிறதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே அஸ்ஹாப் சுஃபா அந்த திண்ணை தோழர்கள் அந்த ஒரு சிறிய திண்ணையிலே வைத்து அவர்கள் மார்க்க கல்வி கற்றார்களே, அந்த நேரத்தில் அவர்களுக்கு மார்க்கம் என்றால் என்ன என்று தெரியாது. மிகப்பெரிய ஸ்கூல்கள் காலேஜுகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அங்கே மார்க்க கல்வி கற்று வெளியே வந்தவர்கள் தான் எதிர்காலத்திலே மிகப்பெரிய கலீஃபாக்களாக திகழ்ந்தார்கள், ஜனாதிபதிகளாக அவர்கள் உருவெடுத்தார்கள், மிகப்பெரிய அறிவாளிகளாக உருவெடுத்திருக்கிறார்கள். வரலாற்று ஏடுகளை பார்த்தோம் என்றால் முஸ்லிம் பேரறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய இருக்கிறது. அதை பலர் காப்பி எடுத்து அவர்கள் தங்களுடைய சொந்த சரக்குகளை போன்று சொந்த கருத்துக்களை போன்று வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, இப்படி நாம் பார்த்தோம் என்றால் அந்த மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடிய அந்த திண்ணை, அந்த திண்ணையிலே ஓதிய அந்த சத்திய சஹாபிகள் இந்த அளவுக்கு அவர்கள் அறிவு ஜீவிகளாக மார்க்க பேரறிஞர்களாக உருவெடுக்கிறார்கள் என்றால் மக்தப் பாடசாலை என்பது அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. நல்ல விதைகள் விதைக்கப்படுகிறது, நற்சிந்தனைகள் உண்டாக்கப்படுகிறது. மாஷா அல்லாஹ், நம்முடைய ஊரிலே பாராட்ட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அறிவிப்பு செய்யப்பட்டது நம்முடைய நிர்வாகஸ்தர்கள் சார்பிலே ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் மக்தப் சம்மர் கிளாஸ் நடைபெறுவதாக பிள்ளைகள் சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் ஓதாத பிள்ளைகள், மதரசாவுக்கு வராத பிள்ளைகள் இந்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆரம்ப காலம் ஏழ்மை நிறைந்த ஒரு காலகட்டம், வறுமை வாட்டிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலேயும் கூட அப்போதைய அந்த பிள்ளைகள் அந்த குர்ஆன் கல்வியை கற்பதில எவ்வளவு முனைப்பு காண்பித்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு நிகழ்ச்சி ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற அந்த இளம் பாலகர் எடுத்துரைக்கிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் வழங்கப்பட்டது, நபி பட்டம் வழங்கப்பட்டது. அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊரெல்லாம் ஒரே பேச்சு. ஒரு இறை தூதர் வந்திருக்கிறார், அவர் மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார், அவர் மீது வஹி இறங்கி கொண்டிருப்பதாக, மார்க்க ஞானம் வேத வெளிப்பாடு இறங்கி கொண்டிருப்பதாக எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார் என்று ஊரெல்லாம் பேச்சு. நாங்கள் மக்கா அருகே ஒரு பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். எப்படிப்பட்ட ஒரு பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால், நீர்நிலைகள் உள்ள ஒரு பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போது மக்கா டு மதீனா, மக்கா டு ஷாம் போன்ற அந்நிய நாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் நாங்கள் வாழ்கின்ற அந்த பகுதி வழியாக செல்வார்கள். அப்போது நீர்நிலைகள் இருந்த காரணத்தினாலே அங்கே மக்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். பேசிக்கொண்டிருக்கிற போது அவர்களில் உள்ள முஸ்லிம்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கி அந்த வஹி இருக்கிறதே, திருமறை வசனங்கள் அத்தியாயங்கள் இருக்கிறதே, அதை அவர்கள் ஓதிக்கொண்டிருப்பார்கள். அப்படி ஓதிக்கொண்டிருக்கிற போது அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் என்ன செய்தேன், சிறுவனாக இருந்தேன், எனக்கு வயசு 6 to 7 வயசு, ஒன்னு சித்த சீனினாக இருந்தது, இல்லை சதா சீனினாக இருந்தது. அவர்கள் ஓதிய அந்த சூறாக்களை அப்படியே நான் மனப்பாடம் செய்து கொண்டிருந்தேன். அத்தலக்காமினர் ருக்குபானி, மனப்பாடம் செய்து கொண்டிருந்தேன். ஒரு நேரம் வருகிறது, என்னுடைய அன்பு தந்தை சலமா பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக கண்டு அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார், இஸ்லாத்தை தழுவுகிறார். இஸ்லாத்தை தழுவிய கையோடு ஊருக்கு வருகிறார். ஊருக்கு வந்த கையோடு எங்கள் மக்களை பார்த்து சொல்லுகிறார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் கண்ணார கண்டோம், அவர்கள் மீது வஹி இறங்கி கொண்டிருப்பது உண்மைதான், புகாரி ஷரீஃபில் உண்டான ஒரு நிகழ்ச்சி, உண்மைதான். இப்போது எங்களை பார்த்து அவர்கள் என்ன பணித்திருக்கிறார்கள் என்று கேட்டால், நீங்கள் இந்தந்த நேரத்திலே இன்னென்ன தொழுகையை நிறைவேற்றுங்கள், உங்கள யாருக்கு நல்ல முறையில குர்ஆன் ஓத தெரியுமோ அவரை நீங்கள் இமாமாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களில் ஒருவர் பாங்கு சொல்ல ஒருவரை இமாமாக ஏற்படுத்தி நீங்கள் ஐவேளை ஜமாத்தோடு தொழுங்கள் என்று பணித்திருக்கிறார்கள். இது ஆரம்ப காலகட்டம்.
குர்ஆன் இறங்க துவங்கிய அந்த காலகட்டம். இவ்வாறு பணித்திருக்கிறார்கள் என்று என்னுடைய அன்பு தந்தை சொன்னபோது, நல்ல முறையிலே குர்ஆன் ஓத தெரிந்த எவருமே இல்லை. நானும் போய் எந்த ஒரு ஆசிரியருக்கு முன்னாலே மண்டியிட்டு கல்வி கற்கவும் இல்லை. ருக்குபான்கள் பயணிகள் எங்கள் பகுதியை ஏரியாவை கடந்து செல்கிற போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கி அந்த சூறாக்களை அவர்கள் பரிமாறிக்கொள்ளும் போது அதை நான் அப்படியே கேட்டு கேட்டு செவிதாழ்த்தி கேட்டு மனப்பாடம் செய்திருந்தேன். வயசு 6-7 தான் ஆயிருக்கிறது. என்னை இமாமாக நிப்பாட்டி விட்டார்கள். நான் இமாமாக நிற்கிறேன். நான் வறுமை கோலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எங்கள் குடும்பம் வறுமையில் இருக்கிறார்கள், ஏழ்மையில் இருக்கிறார்கள். அப்போது நான் ஒரு புர்தா என்றால் சால்வை, ஒரு சால்வை தான் சுற்றி கொண்டு நான் தொலை வைக்கிறேன். பின்னால் பெண்களும் தொழுகிறார்கள். நான் இமாமத்து செய்கிற போது சில சமயங்கள்ல அந்த சால்வை சற்று விலகி விடுகிறது. என்னுடைய பின்பகுதி வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. அப்போது பெண்கள் சொல்லுகிறார்கள், இமாம் அவர் சஜிதாவுக்கு செல்லுகிற போது அவருடைய பின்பகுதி செல்லுகிறது, வெளியே தெரிகிறது, அதை நீங்கள் மறைக்க வேண்டும், அதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று ஜமாத்தார்களை பார்த்து சொல்ல, அம்ர் இப்னு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், உடனே எனக்கு என்ன செய்தார்கள், நம் மக்கள் தங்களுக்கு மத்தியில ஒரு சின்ன வசூல் பண்ணி ஒரு கமீஸ் வாங்கி என்னிடத்துல கொடுத்தார்கள். வாழ்க்கையில அந்த கமீஸ் கிடைத்த போது எனக்கு ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, அது போன்ற ஒரு மகிழ்ச்சி நான் கண்டதே இல்லை. ஃபமா ஃபரீத்து பிஷையின் ஃபரஹி பிதாலிக்கல் கமீஸ். அந்த அன்பு நண்பர் கூறுகிறார், அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த குர்ஆனுடைய கல்வி, அந்த கல்விக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை. அந்த இளம் சிறுவர் கேட்டு கேட்டே அவர் மனப்பாடம் செய்கிறார் என்றால், குர்ஆனை மனப்பாடம் செய்கிறார் என்றால், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து சொன்னார்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை போதியுங்கள், நபியினுடைய நேசத்தை, நபி குடும்பத்தினுடைய நேசத்தை கற்பியுங்கள், மட்டுமல்லாமல் குர்ஆனை ஓதவும் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்களே. அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளைத்தான் அல்லாஹ் இப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு, இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய சிறார்களுக்கு, சிறுமிகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளிடத்திலே துணிச்சல் இருக்கலாம், வீரம் இருக்கலாம், விவேகம் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஈமான் வேண்டும், இறையச்சம் வேண்டும், மார்க்கம் வேண்டும். இது மிக மிக முக்கியமா இல்லையா? சற்று யோசித்து பாருங்கள். மார்க்கம் வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்கள் மார்க்க கல்வி கற்றார்கள் என்றால் மூத்தவர்களை எப்படி மதிப்பது என்பதை தெரிந்து கொள்வார்கள். மார்க்க சட்ட திட்டங்களை, அனுஷ்டானங்களை நாம் பின்பற்ற வேண்டுமே என்கின்ற அந்த கவலை அவர்களுக்கு ஏற்படும். எந்த காலம் அவர்கள் வழிதவரை செல்ல மாட்டார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு கவனம் இந்த பக்கம் வந்துவிட்டால் குரூப்பாக அமர்ந்து கொண்டு கேம் விளையாடி கொண்டிருக்க மாட்டார்கள். எனவேதான் இது போன்ற அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை மாற்றுவதற்காக வேண்டிய சம்மர் கிளாஸ் ஏற்பாடாயிருக்கிறது. மாஷா அல்லாஹ், ஸ்கூல்கள் நடக்கிற போது, காலேஜில் நடக்கிற போது, நம்முடைய பிள்ளைகளுடைய கவனம் அதன் பக்கம் இருக்கிற போது, இந்த விடுமுறை காலம் ஒரு 1.5 மாதம், அந்த 1.5 மாதத்தில் அவருடைய கவனங்கள் சிதறி போய்விட்டால், அவருடைய ஒழுக்கங்கள் சீர்கட்டு விட்டால், அதற்கு பின்பு எப்படி அதை காப்பாற்றுவது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிள்ளைகள் சற்று ஓய்வாக இருக்கட்டுமே, அமைதியாக இருக்கட்டுமே, ஏன் நாம் அவர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டும் என்று நாம் விட்டுவிட முடியாது. அமைதியாக இருக்க வேண்டியதான், விளையாட வேண்டியதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அவர்களுக்கு நாம் டைம் கொடுக்க வேண்டியதான். நீங்கள் விளையாடுங்கள், ஃப்ரீயாக இருங்கள், இது விடுமுறை காலம் என்று நாம் டைம் கொடுக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் சில மணி நேரங்கள் கிடைக்கின்ற அந்த அவகாசம், நேரத்தின் அருமை நமக்கு புரியாததல்ல. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, குர்ஆன் முழுக்க தொடக்கத்திலிருந்து கடைசி வரை பார்த்தோம் என்றால் பல சூறாக்களிலே அல்லாஹ் நேரம் காலத்தை சொல்லி சத்தியமிட்டு பேசுகிறான். இதை பலமுறை நாம் உலமாக்கள் வாயிலாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நேரம் காலம், வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், குறிப்பாக பல அத்தியாயங்களுக்கு மத்தியிலே இந்த சூறாவைத்தான் நம்முடைய உலமாக்கள் உதாரணம் காட்டுவார். காலத்தின் மீது ஆணையாக, மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான், ஈமான் கொண்டு யார் நல்ல அமல்கள் செய்து உண்மையை பொறுமையையும் பரிமாறிக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயத்திலே, வெற்றியிலே இருக்கிறார்கள் என்கிற அந்த அத்தியாயம் பலமுறை உங்களுக்கு ஓதி காட்டப்படுகிறது, மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறது. சூறாவை தொடங்குகிற போதே அல்லாஹ் எப்படி தொடங்குகிறான் என்று கேட்டால் வல் அஸ்ர் என்று தொடங்குகிறான். வஷம்சி வதுஹாஹாவா இருக்கட்டும், அதே போன்று கல்லா வல் கமர் வல் லைலி இது அதுபர் வசுபு இதா அஸ்ஃபர் போன்ற சூறாக்களாக இருக்கட்டும், எந்த சூறாக்கள் எடுத்துக்கொண்டோம் என்றாலும் காலத்தின் மீது ஆணையாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால்,
கிடைக்கின்ற காலத்தை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தினோம் என்றால் எதிர்காலம் இருக்கிறது அது மிகவும் சுகந்தமாக சுபிச்சமாக இருக்கும் என்பதற்காக வேண்டிதான். இந்த 1.5 மாதம் எப்படியாகினும் அது கரைந்து போகட்டும், கடந்து போகட்டும் என்று நாம் விட்டுவிட முடியாது. இந்த காலகட்டத்தை நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள, ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள நாம் பயன்படுத்த வேண்டும். ஒரு காலம் இருந்தது, குர்ஆன் கற்பதை உயிர் மூச்சாக கருதினார்கள். குர்ஆன் கற்காவிட்டால், குர்ஆன் ஓத தெரியாவிட்டால் அதை ஒரு மிகப்பெரிய கேவலமாக எடுத்துக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே இராணுவ வீரர்களுக்கு கலீஃபா அவர்கள் மேல் அதிகாரிகள் மூலமாக பிறப்பித்த உத்தரவு என்னவென்று கேட்டால், இராணுவ வீரர்கள் அத்தனை பேரும் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனை கற்றுக்கொள்வது என்றால் வெறுமன குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல, குர்ஆனிலே உள்ள சட்டதிட்டங்கள், விழுமிய தத்துவங்கள், இது எல்லாவற்றையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் யாருக்கு மனப்பாடம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதோ அத்தனை பேரும் மனப்பாடமும் செய்ய வேண்டும். செய்தார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, பெரிய லிஸ்டே தயாராகி ஜனாதிபதிக்கு வந்து சேரும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்து சேரும். இத்தனை 1000 பேர் குர்ஆனை ஓத கற்றிருக்கிறார்கள், குர்ஆனுடைய விளக்கங்களை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், குர்ஆன் மனப்பாடமும் செய்திருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். இராணுவ வீரர்கள், அன்றைய இஸ்லாமிய இராணுவ வீரர்கள் ஹாபிஸுகளாக, காரிகளாக இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அப்படியானால் குர்ஆன் கற்கின்ற அந்த விஷயம் இருக்கிறது, அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்மிலே ஒவ்வொருவரும் குர்ஆன் ஓத தெரிந்திருக்க வேண்டும். இப்படித்தான் முன்னோர்கள் தங்களுடைய அந்த வாழ்க்கையை அவர்கள் எல்லா வகையிலையுமே மிக சிறப்பான முறையிலே பயன்படுத்தியிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்கள், நம்முடைய பிள்ளைகள், நாம் பலமுறை சொல்லிய விஷயம்தான், எல்லாவற்றையும் அவர்களுக்கு நாம் கொடுத்து அவர்களுக்கு தேவையான செல்வம், தேவையான பொருளாதாரம் எல்லாவற்றையும் கொடுத்து மார்க்கத்தை நாம் கொடுக்காவிட்டால் அவர்களுக்கு எதையும் கொடுக்காது போன்று ஆகிவிடும். ஆனால் மார்க்கத்தை கொடுத்து விட்டோம் என்றால் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, நம்முடைய வாழ்வியலை எப்படி கொண்டு செல்வது என்பதை மட்டும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து விட்டோம் என்றால் எல்லாத்தையும் கொடுத்ததாக ஆகிவிடும். அதை வைத்து அவர்கள் என்ன செய்வார்கள்? வாழ்க்கையிலே முன்னேற்றம் கண்டுவிடுவார்கள். காரணம், குர்ஆனை கற்பது, குர்ஆனுடைய கருத்துக்களை, தத்துவங்களை கற்பது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான காரியம், பாரமான ஒரு காரியமே கிடையாது, மிகவும் இலகுவான ஒரு காரியம். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, சர்வ சாதாரணமாக குர்ஆனை கற்றுக்கொள்கிறார்கள். தாங்கள் இணையதளங்களிலே உள்ளே சென்றீர்கள் என்றால் சில நாடுகளில், முஸ்லிம் நாடுகளில், ஏழ்மை நிறைந்த முஸ்லிம் நாடுகளிலே நாம் பார்க்கலாம், அங்கே கரண்ட் வசதி கிடையாது, மின்சார வசதி கிடையாது, சரியான குடியிருப்புகள் அவர்களுக்கு கிடையாது, பனை ஓலையில் வீடுகளில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்கின்ற உணவு இருக்கிறதே, அது மிகவும் சாதாரணமான ஒரு உணவாக இருக்கும், எளிமையான உணவாக இருக்கும். ஆனால் இரவு நேரத்திலே, அந்த இருட்டு நேரத்திலே அவர்கள் எப்படி குர்ஆனை கற்கிறார்கள் பார்த்திருக்கிறீர்களா? வலைதளங்களை தாங்கள் பார்த்திருப்பீர்களா இல்லையா? சுற்றி நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் அமர்ந்திருப்பார்கள். ஆசிரியர் ஒருவர் ரவுண்ட் எடுத்து கொண்டிருப்பார். நடுவிலே அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே வைத்து விறகுகள் இருக்கிறதே, அது எரிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அந்த வெளிச்சம் தான். அந்த வெளிச்சத்திலே வைத்து அந்த பிள்ளைகள் ஓதுகிற அந்த அழகிய பாங்கை பார்க்கணுமே, தோரணையை பார்க்க வேண்டும், அவருடைய இனிய குரலை கேட்க வேண்டுமே. மாஷா அல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை வாழ்க்கை, ஏழ்மை கோலத்திலே அவர்கள் குர்ஆனை கற்றுக்கொள்கிறார்கள். அப்படியானால் குர்ஆனுடைய அந்த அருமை பெருமையை அம்மக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்களா இல்லையா? எனவேதான் குர்ஆனிய கல்வி நமக்கு வந்துவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் எந்த ஒரு காலகட்டத்திலையுமே வழிதவறி சென்று விடவே மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு விட்டதாக ஆகிவிடும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அடிக்கடி நாம் கேள்விப்படுகிற ஒரு விஷயம்தான், லைசல் யத்தீம் உள்ளதி லா வாலிதலா. தந்தை இல்லாத பிள்ளை மட்டும் யத்தீம் என்று சொல்ல முடியாது. தந்தை இல்லாதவர் யத்தீம், அவர் மட்டும் யத்தீம் அல்ல, அனாதை அல்ல. மாறாக இன்னமல் யத்தீமு அல்லது லா இல்மலா வலா அதபலா. யத்தீம் யார் என்று கேட்டால் அவருக்கு மார்க்க கல்வியும் இல்லை, ஒழுக்கமும் இல்லை, அவர்தான் யத்தீம். நம்முடைய பிள்ளைகள் நாம் ஒருபோதும் யத்தீமாக ஆக்கிவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியவர்கள், நாம் செல்வந்தர்களாக இருக்கலாம் அல்லது நாம் நடுநிலை வசதி உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த இல்மு இல்லாவிட்டால், அந்த அதபு இல்லாவிட்டால் அவர்கள் யத்தீம்களுக்கு சமம் என்று நாம் சொல்லவில்லை. ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த யத்தீம் என்ற வார்த்தை எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு வார்த்தை, சற்று யோசித்து பாருங்கள். எனவே தான் இல்மு இருக்கிறதே, அதபு இருக்கிறதே,
அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, ஆம், மாஷா அல்லாஹ், +2 பரீட்சை முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள், குறிப்பாக நம் ஊர் பிள்ளைகள் பலர் நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். மாவட்ட ரீதியாகவே அந்த 2ஆம் அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள் பிள்ளைகள். அது நம்முடைய ஊருக்கு கிடைத்த ஒரு பெருமை. அரசு கவர்மெண்ட் ஸ்கூல்களிலே அவர்கள் படித்து நல்ல மதிப்பெண்கள் எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் மதிப்பெண்கள் குறைவாக பெற்றவர்கள் ஒருபோதும் அவர்கள் துவள வேண்டிய அவசியம் இல்லை, துயரம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்று கேட்டால், நாம் இது போன்ற விஷயங்களிலே நாம் துவண்டு விடவே கூடாது. அடுத்தடுத்து நாம் முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எடுத்துக்கொண்டு இப்போது நாம் இவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறோம், எதிர்காலத்தில் இதைவிட நாம் அதிக மதிப்பெண்கள் வாங்க முடியும். அடுத்து சில நாட்களிலேயே 18, 19வது தேதிகளிலேயே 11th மற்றும் 10th அந்த மதிப்பெண்கள் வெளியாகிவிடும். அந்த காலகட்டத்திலேயும் நம்முடைய பிள்ளைகள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்காகத்தானே நம்முடைய பெற்றோர் உழைத்து கொண்டிருக்கிறார்கள், அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எனும்போது நாம் இவ்வளவு குறைந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறோமே என்று மேலும் மேலும் நம்முடைய ஆர்வத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். பெற்றோரும் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆதரவான வார்த்தைகள் சொல்ல வேண்டும், ஒரு இனிமையான வார்த்தைகள் சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? ஆம், இப்போது மார்க்குகள் குறைந்து விட்டாலும் கூட எதிர்காலத்திலே நீ மேலும் மேலும் உயர்ந்து வர வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் ஊக்கமும் கொடுக்க வேண்டிய ஒரு கால கட்டாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? பிள்ளைகள் மனசளவுக்கு பாதித்து விடக்கூடாது. 2 விஷயம் முக்கியம், ஆகிரத்து விஷயம் மிக முக்கியம். அதைத்தான் நாம் இப்போது உணர்த்து வருகிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தார்கள், துன்யா விஷயத்திலே உங்களுக்கு மேலே உள்ளவர்களை பார்க்காதீர்கள், கீழே உள்ளவர்களை பாருங்கள். ஆகிரத்து விஷயத்திலே மேலே உள்ளவர்களை பாருங்கள் என்று சொன்னார்கள். என்றால் என்ன அர்த்தம்? வணக்க வழிபாடுகளில் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை பார்த்து நம்முடைய வணக்க வழிபாடுகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். துன்யா விஷயத்திலே செல்வம் இருக்கிறதல்லவா, அதிலே மிகப்பெரிய பணக்காரர்களாக அவர்கள் இருக்கிறார்கள், நாம் இப்படி கீழ்த்தட்டிலே இருந்து கொண்டிருக்கிறோமே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை விட கீழே உள்ளவர்கள் இருப்பார்கள். நமக்கு அல்லாஹ் இந்த அளவுக்கு தந்திருக்கிறானே, நாம் 3 வேளை உணவு உண்ணுகிற அளவுக்கு, நல்ல உடைகள் உடுத்துகிற அளவுக்கு, ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறானே என்று பெருமிதம் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஹதீஸை நாம் கவனத்திலே கொள்கின்ற அதே நேரத்திலே, அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, வளர்ச்சி என்பதை நோக்கி நாம் நம்முடைய பிள்ளைகள் சென்று கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆக்கம் ஊக்கம் நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் மேலும் அவர்கள் கூடுதல் மதிப்பெண்கள், காரணம் மெரிட்லே பாஸ் பண்ணவர்கள் இருக்கிறார்கள். மெரிட்டை பாஸ் பண்ணுகிற போது நிறைய பிள்ளைகள், இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். பண்ணுகிற போது அவருடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அவர்கள் சென்றடைவதற்கு. அருமை சகோதரர்களை பற்றி ஒரு நல்ல செய்தி என்னவென்று கேட்டால், நம்முடைய ஜாமியா மிஸ்பாஹ் ஹுதா அரபிக் கல்லூரியிலே அந்த 2 படிப்பும் சேர்த்து இப்போது அந்த கல்வி திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த செய்தியை தாங்கள் அறிவிப்புகள் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வெளியூர்களிலிருந்து நிறைய நமக்கு தகவல்கள் வந்தவாறு இருக்கிறது. நம்மிடத்திலே விவரங்கள் கேட்டவாறு இருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க அவர்கள் இந்த +2 மதிப்பெண்கள் வெளிவருவதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தார்கள். எனவே 9th 9ஆம் வகுப்பிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்குண்டான சகல ஏற்பாடுகளும் தகுந்த அட்வைசர்கள் மூலமாக ஆலோசனைகள் பெற்று அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய ஊர் நிர்வாகிகள் அதற்கு முழுமையான ஒரு ஒத்துழைப்பும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் தாங்களும் இந்த நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், மிஸ்பாஹ் ஹுதா அரபிக் கல்லூரியிலே வெளியூரிலிருந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து கல்வி கற்று மிஸ்பாஹி பட்டம் பெற்று செல்கிறார்கள். ஆனால் நம்முடைய உள்ளூர் பிள்ளைகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா? சற்று பின்னோக்கி நாம் யோசித்து பார்த்து நம்முடைய பெற்றோரை எல்லாம் யோசித்து பார்த்தோம் என்றால், நம்முடைய பெற்றோர்களே பலரும் மிஸ்பாஹ் ஹுதாவோடு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள், கல்வி கற்றிருக்கிறார்கள். 3 வருடமோ 4 வருடமோ 5 வருடமோ கல்வி கற்று சில பேர் ஆலிம் சனது வாங்கினார்கள், பலர் ஆலிம் சனது வாங்காமலே விடை பெற்று விட்டார்கள், வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள், அவர்கள் வியாபாரத்திற்கு சென்று விட்டார்கள். ஆக மொத்தத்திலே பார்க்கிற போது நம்முடைய பெற்றோர் இருக்கிறார்களே, மூதாதையர் இருக்கிறார்களே, மிஸ்பாஹ் ஹுதாவோடு தொடர்பிலே கல்வி தேடல் இருந்திருக்கிறார்கள் எனும்போது நாம் அந்த பாரம்பரியம் மீண்டு வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும். அதற்கான ஒரு பிரகாசமான
ஒரு திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய பிள்ளைகள் 9th தொடர்ந்து படிக்கின்ற முறையில் தாங்கள் அறிவிப்புகள் பார்த்திருப்பீர்கள். அவர்களுக்கு சில சலுகைகளும் வழங்கப்படுகிறது, பொருளாதார அடிப்படையில் சில சலுகைகளும் வழங்கப்படுகிறது. நம்முடைய நிர்வாகஸ்தர்கள் அதற்கு பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் ஃபீஸுகள் செலுத்த முடியாத நிலைமையில அந்த ஃபீஸுகளுக்குண்டான அந்த பொறுப்பு ஏற்கின்ற முறையில எல்லா ஏற்பாடுகளும் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை நாம் நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மார்க்கத்துக்கு மார்க்கம் கிடைக்கிறது மற்றும் ஸ்கூல் கல்வியும் கிடைக்கிறது. இது மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? அதே சமயத்துல மூதாதையர்கள் நம்முடைய மிஸ்பாஹ் ஹுதாவை எந்த ஒரு உயர்ந்த நோக்கத்திலே நிறுவினார்களோ அமைத்தார்களோ அந்த நோக்கத்திலிருந்து பிறந்து சென்று விடாமல் மார்க்க கல்விக்கு முதலிடம் முன்னுரிமை கொடுத்து, காரணம் மார்க்க கல்வி எங்கு போனாலும் நம்மை பாதுகாக்கும், சிந்தித்தும் சந்தேகமில்லை, அதற்கு முன்னுரிமை கொடுத்து இந்த ஸ்கூல் கல்வியும் இணைத்து இதிலேயும் நல்ல மதிப்பெண்கள் பட்டு இரட்டை பட்டதாரிகளாக அவர்கள் உருவாகுவதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பெற்றோர் தாங்கள் பரிசீலியுங்கள். குறிப்பாக நம் ஊர் பிள்ளைகளுக்காக வேண்டி இந்த ஏற்பாடு. வெளியூர்லேருந்து என்கொயரி வருகிறது, அது வேறு விஷயம். ஆனால் குறிப்பாக நம்முடைய ஊர் பிள்ளைகள் மிஸ்பாஹ் ஹுதாவை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில இளைஞர்கள் பிள்ளைகள் தாங்களும் யோசியுங்கள். மதரசாவோடு நீங்கள் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உண்டான அந்த சலுகைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றும் பெற்றோரும் இதை பரிசீலியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய இந்த விடுமுறை காலத்திலே இது போன்ற நல்ல சிந்தனையில் நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். அதன் பிரகாரம் செயல்படுவதற்கு வல்ல அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.